என்ன பண்ற? கதவை துடைக்கிறேங்க. இங்கேயே தொடச்சுக்கிட்டு இருக்க. மேல யாரு? உன் புருஷனா வந்துருப்பியா? நல்லா தொட. பாத்திரத்தை ஒழுங்கா தேய். தேய்ச்சிட்டு தாங்க இருக்கேன். வாய் மட்டும் பேசு. என்ன பண்ற? அத்தை, இந்த தடவை வீட்டை ஃபுல்லா ஒழுங்கா கூட்டிட்டேன். கூட்டிட்ட சரி, டைல்ஸ் கல்லுல கூட்டுற விளக்க மாறாது. அத கூட அவங்க வீட்டுல சொல்லி தரல. ஆளும் ட்ரெஸ்ஸும் மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு தாலி போடுறது கிடையாது, ஒரு பொட்டு வைக்கிறது கிடையாது. கூட்டு வந்திருக்கான் பாரு. அத்தை அத்தை, பாரதி சர்மா சீரியல் போட்டாங்க வாங்க. அத்தை பாத்தீங்களா அதுல மாமியார் எப்படி கொடுமைப்படுத்துறான்னு? ஆமா, நாசமா போ. மருமகளை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு என்னைய பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மருமகளை பாருங்க எப்படி பண்றாங்க மாமியார் கறிய கொடுமை. உங்களை ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசியிருப்பேன்னு. ஆமாடா தம்பி. ஏய் அழுவாதடி, நீ எதுக்குடா வேற பொண்ணு கூட எல்லாம் பைக்ல போற? ஏய், நான் என் கூட பிறந்த தங்கச்சி கூட்டிட்டு போனேன்டி. என் தங்கச்சி பாத்திருக்கல, யாரோ அவகிட்ட போயிட்டு நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போன சொல்லிருக்காங்கடி. நீ சொல்லி புரிய வேண்டிய அவளுக்கு. சரிடா. ஏய் பச்சையா புழுவுறாண்டி. கடவுள் சத்தியமா அவன் வேற ஒரு பொண்ணு கூட தான் பைக்ல போனான். என் 2 கண்ணால பார்த்தேன். நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானடி, நீ தான் பார்த்தேன்னு. அவன் தாண்டி சொல்ல வேணான்னு சொன்னான். எனக்கு தான் மனசு கேட்கல. நீ என் ஃப்ரெண்டாச்சே, சொல்லாம இருப்பனா? ஓ, இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறானா? சி, அவனை போய் லவ் பண்ண பாரு. அவன் எனக்கு வேணாண்டி. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், இப்ப இருக்க பொண்ணுங்களாம் சரியே இல்லடா. நான் சொன்னேன்னு சொல்லிக்காத. அவ வேற ஒரு பையனை பாத்துட்டு இருக்கா. அதனாலதான் இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. நான் இவ்வளவுதான்ப்பா சொல்லுவேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஓ, இதுதான் ரீசனா? ஏய், எனக்கு அவ வேணாண்டி, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் சொல்லு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய் ஸ்ரீ, நான் வரேன்டி. சொல்லுமா. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அப்பா என்னம்மா பண்றாரு? சாப்பிட்டாரா? சரி சரி. சொல்லுமா. ஒரே தூசியா இருக்கு. இப்படி ஒட்டு கேட்க அசிங்கமா இல்ல? நம்மள இல்ல, போன்ல. விவேக், இந்த உலகம் நம்மள ஒண்ணு சேரவே விடாது. ஒன்னா வாழ முடியலன்னா என்ன, ஒன்னா சாகலாம். அது எப்படி? இங்கே பாரு, எனக்கு எப்பவுமே தெரியும் இந்த உலகம் நம்ம 2 பேரையும் ஒன்னா வாழவே விடாது. இதை குடிச்சு நம்ம 2 பேரும் செத்துடலாம். செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா மேல போய் வாழலாம். பட் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதி பாதி குடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் குடிச்சிடுறேன். தீப், தீப், சீக்கிரம் குடி தீப். அப்ப இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கசப்பா இருக்கு. உனக்கு தெரியும்ல எனக்கு கசப்பு மருந்து மாத்திரை பிடிக்காதுன்னு. நான் குடிக்க மாட்டேன், நீயே குடிச்சுக்கோ. புனா, இந்தா சாப்பிடு. என்னாச்சு தெரியல இவளுக்கு? என்னாச்சு புனா? என்னாச்சு புனா? என்னைய மேல எங்கேயும் பாக்குற, வெளியே போற, கதவு தந்து பாக்குற. என்ன யாரும் வராங்களா? யாரும் வரல. மழை வருதான்னு பார்த்தேன். மழை வருதான்னு பாத்தியா? எதுக்கு? ஏன்னா நான் கேட்காம நீ ஊட்டி விட்டுருக்கியா? அதான் மழை வருதான்னு பார்த்தேன். வர மாதிரிதான் இருக்கு. வரா மாதிரிதான் இருக்கும், ஆனா வராது. எப்படி சொல்ற? நான் ஆசைப்பட்டு ஊட்டினேன்னு நினைச்சியா? என்ன? என்னால சாப்பிட முடியலன்னு உனக்கு குத்தண்டி. நான் சாப்பிட முடியலன்னு உனக்கு குத்தனா? என்னால சாப்பிட முடியலன்னு உனக்கு குத்தண்டி. 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 என்னா
என்ஜாய் பண்ணல அதான் நினைச்சேன் நீ அது எனக்கு ஏமா சோனி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டியா? நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களை யார் வர சொன்னா? வாங்க 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 வாங்க. சோனி முடி கொட்டின மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, மூளை வளருதுல அதான் முடியெல்லாம் கொட்டி போச்சு. உங்களுக்கு தெரியாது? ஓ, உங்களுக்கு வளரலையோ? சாரி சாரி, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே வளர்ந்துரும் மூளை. என்ன சோனி கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்கே? அப்படியா? தேங்க்யூ 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 சோ மச். வெள்ளை முடி கூட வந்திருக்கு பாத்தீங்களா? வாங்க வாங்க காட்டுறேன் வாங்க. ஏய் அடக்க உடக்கமா இருடி. அப்படின்னா குடும்பத்து பொண்ணா இருடி. குடும்பத்து பொண்ணாலாம் இருக்க முடியாதுமா. எல்லாரும் குடும்பத்து பொண்ணாயிட்டா யார் வெளியா வருது? நான் வெளியாவே இருந்துட்டு போறேன் போங்க. ஏமா சோனி படிச்சுக்கிட்டே இருக்க, பாஸ் ஆன மாதிரி தெரியலையே. நீங்களும் தான் அங்கிட்டு இங்கிட்டு பாஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மண்டைய போட்ட மாதிரி தெரியல. என்னது மார்னிங் பேசுவோம். ஏமா இவ்ளோ திமிரு இருந்தா உடம்புக்கு ஆகாதுமா. இவ்ளோ கொலஸ்ட்ரால் இருந்தாலும் உடம்புக்கு ஆகாது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். நான் இது தண்ணி மாதிரி கொலன்னு கலக்கி வச்சுக்கிறீங்களா? சொல்றா காசு ஒரு 10 லட்சம் எங்க நிலத்த அடமான வச்சுக்கணும். ஏன் நமக்கு தெரிஞ்சு கல்ச்சரல் பைனான்ஸ்க்கு வாங்கி தரேன் நானு. சரி வா போ. சொல் பல்லாச்சு உக்காருவா. என்ன விஷயம்? இல்ல நான் பையனுக்கு நிலத்த அடமானத்துக்கு வச்சுன்னு காசு ஒரு 10 லட்சம் வேணும். நிலத்த அடமானத்துக்கு வச்சுக்கணும். ஆமா கூட இந்த டாக்குமெண்ட் குத்தலாம் பல்லாச்சு. சரிண்ணா. டெய்லி பேக் இதாண்ணா. பேயா? அதான் நான் காசு போட்டு போறேன். ஏய் போயிட்டு நிலத்தை எடுத்துன்னு வாப்பா. நீ பாட்டுக்கு ஏதோ பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு நிலத்தை எடுத்து கொடுத்தா தான் காசு தர முடியும். நிலத்தை எப்படின்னா இருந்தா முடியும் நானு? இல்ல பாலாஜி, நான் சொல்ல நீ தெரிஞ்சாலதான் இல்லன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா இந்தாலே வந்து நிலத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் பாலாஜி. நான் முன்னே ஏமாந்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து நிலத்தை ஜேசி பச்சனை கூட நோண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டு வாங்கி போயிட்டு பாலாஜி. என்னது ஜேசிபில் தோல் நான் கொடுத்துங்களா? வாங்க சாமி, வாங்க 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 வாங்க. மகளே, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அந்த காலத்துல ராஜா அவரோட மொத்த புதையலும் இதுக்கு அடியில தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. சரி சாமி, நான் இப்பவே தோன்றதுக்கு ரெடி பண்ற ஒரு ஆளை. மகளே, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? தோ சாமி, எனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க. தோசை போட்டு எடுத்துட்டு வர இருங்க. சாமி இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. நன்றி மகளே. மகளே, தோசை மட்டும் கொடுத்துருக்க, தொட்டுக்கு ஏதாவது கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சாமி பொடி வச்சிருக்கேன். எங்க காணுமே? தோசைக்கு அடியில பாருங்க. ஓ சரி 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 மகளே. சாமி, தோசைக்கு அடியில இருக்கிற பொடியே உன்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த நிலத்துக்கு அடியில புதையல் இருக்கிறத நீ கண்டுபிடிக்கிறியா? என்ற திருட்டு சாமி. என்னங்க, ஐ வாண்ட் ஃப்ரீடம். நானும் என் சொந்த காலில் தான் நிற்பேன். நான் யாருக்கும் அடிமை கிடையாது. நானும் இந்த சமுதாயத்தில் சல்லனும் இந்த வாழுவேன். என்னாலையும் இந்த வீட்டை காப்பாற்ற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். நான் வேலைக்கு போவேன். 2 days later. மனுஷனாவே ஏதோ 2 ஃபைல் மிஸ் ஆயிட்டான், அதுக்கு அந்த கிளிக்கிறான். அப்புறம் அந்த சொட்டத்தல மேனேஜரு வேலை நேரத்தில் உனக்கு சோறு முக்கியமாமான்னு கேட்குறான். நான்லாம் என் வீட்டில் தலைவலி வந்தாலே ஒரு வேலை பார்க்க மாட்டேன். அந்த எம்டி என்னடானா காய்ச்சல் அடிக்குதுங்கிற டோலோவை போட்டுட்டு வேலையை பாருமாங்கிறான். இல்லை எனக்கு புரியலை. நான் என் வீட்டில் கால் மேலே கால் போட்டு ஓகே, நான் என் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன். நான் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வேலைக்கு போகிறதா இல்லை. நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? வீட்டில் வேலை செய்வது பத்தாதா? முடியாது. அண்ணா நில்லனோ, காசு விழுந்துருச்சுண்ணா. நோ, அங்க 100 ரூபாய் காசு விழுந்துருச்சுண்ணா. உந்த நீ பாட்டுக்கு வந்துனேக்கிற. ஓ என்னன்னா சொல்ற? உன்னேண்ணா நீ பாட்டுக்கு விசாரிட்டு வர. நீ 100 ரூபாய், அவன் 100 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமாண்ணா? ஆமாண்ணா. கொஞ்சம் பார்த்து பொறுப்பா போனா. ரொம்ப நன்றி. பத்திரமா வச்சுக்கண்ணா காசு. தேங்க்ஸ்ண்ணா. காசு பிசாட்டி அப்பாட்டு எல்லாம் ஒரு நிமிஷம். ஏன்னா ஆட்டோ காசு 500 ரூபாய் தரோம், நீ பாட்டுக்கு போயினேக்கிற. ஆட்டோ காசு 500 ரூபாயா? சின்ன
சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.